அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். Today we are going to discuss the topic Animal Kingdom under the Unit 1. ஆம் மாணவர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு விலங்குலகம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட விலங்கினங்கள் காணப்படுது. அந்த விலங்கினங்களினுடைய பண்புகள் எவ்வாறு இருக்குது, அவையெல்லாம் எவ்வாறு வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் நாம் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். ஸோ we are discussing the characteristic features of every animals and how the animals are classified அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். Let us see. So what are the objectives covered in this topic? இந்த பாடத்தில் என்னென்ன மாதிரியான பாடத்தலைப்புகள் இருக்கு, அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போமா? First, let us see the basis of classifications. அதாவது வகைப்பாட்டினுடைய அடிப்படை என்ன, அதை முதல்ல நம்ம படிக்க போகிறோம். Next, so we are going to discuss classification of kingdom Animalia. அதாவது விலங்குலகத்தினுடைய வகைப்பாடு பற்றி படிக்க போகிறோம். Next, let us see the characteristic features of non-chordates or invertebrata. அதாவது முதுகு நாணற்ற உயிரினங்களினுடைய பண்புகள் பற்றி படிக்க போகிறோம். Next, we are going to discuss the phylum Chordata. அதாவது முதுகு நாணிகள் என்கின்ற ஒரு தொகுதியை பற்றி இதில் படிக்க போகிறோம். இதையெல்லாம் இந்த பாடத்தினுடைய உள்ளடக்கம். These are the chapter outlines. So let us see the first topic. What are the basis of classifications? வகைப்பாட்டினுடைய அடிப்படைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டமைப்பு நிலைகள் பற்றி நாம் படிக்க போகிறோம். அதாவது ஒரு உயிரினம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு, how an organisms constructed. அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம வீட்டில் ஒரு சுவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுவத்தில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ அது போலத்தான் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனிசம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் இன் அன் ஸ்பெசிஃபிக் மேனர். தட் இஸ் கால்டு லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினமும் சில அமைப்புகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், கட்டமைப்பு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதில் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் let us see the cellular level of organizations. Here you see the diagram. Here is the diagram, a unicellular diagram. A single cell can perform all the metabolic functions. ஒரு செல் என்பது அனைத்து வளர்சிதை மாற்ற உடல் செயலியல் நிகழ்வுகளை செய்யும். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம்னா, ஒரு அமீபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அமீபா இஸ் ஆன யூனிசெல்லுலார் ஃபார்ம்ஸ். அமீபா அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி. இந்த ஒரு செல் அமீபா என்ன பண்ணுது அப்படின்னா, அனைத்து வேலைகளையும் அந்த ஒரு செல்லே செய்யும். எடுத்துக்காட்டா
உணவு உண்பது, சுவாசிப்பது, தன்னுடைய இனத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது, தட் இஸ் கால்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ், ரெஸ்பிரேஷன்ஸ், டைஜஷன், ரீப்ரொடக்ஷன்ஸ், எக்ஸெட்ரா. All the physiological activities, all the functional activities are done by a single cell. So that is called a cellular level of organizations. Right? Okay. Next, let us see another important tissue level of organizations. So what is tissue? So tissue is nothing but a group of cells. The group of cells, they are responsible for the common metabolic activities. முதல்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு செல் அனைத்து பணிகளையும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இங்க பல செல்கள் ஒன்றாக இணைந்து, that is the group of cells combined together, பல செல் ஒன்றாக இணைந்து ஒரு திசுவை உருவாக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திசு அளவிலான கட்டமைப்பு. இப்போ இந்த திசு அளவிலான கட்டமைப்பு எந்த உயிரினங்கள்ல காணப்படுது? In which organism exhibits tissue level of organization? That is coelentrates. coelentrates அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, குழி உடலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிடேரியா அப்படிங்கிறதும் ஒரு coelentrates தான். டீனோஃபோரா அப்படிங்கிற உயிரினமும் coelentrates தான். அதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம், அதனுடைய பண்புகள் பற்றி. That is exhibits, the coelentrates exhibits tissue level of organizations. So next let us see organ system level of organizations. Many cells are combined together form an organ. Many cells combined together form a tissue. Many tissues combined together form an organ. அதாவது பல திசுக்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு உறுப்பை உருவாக்குது. இங்க பாருங்க, நம்மளோட உணவு பாதை, சிறுகுடல் பகுதி, small intestines. How the small intestines are formed? The many tissues are combined together form a small intestine. So small intestine is nothing but one organ which is composed of many tissue. அதாவது இந்த சிறுகுடல் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல திசுக்களால் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போ ஆரம்ப நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார் லெவல் அப்படின்னு சொல்றோம், செல் சார்ந்த கட்டமைப்பு. அடுத்து திசு சார்ந்த கட்டமைப்பு. அடுத்து உறுப்பு அளவிலான கட்டமைப்பு. செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், tissue level of organization, then organ level of organizations. The organ level of organizations normally start from platyhelminthes. தட்டை புழுக்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் புழு அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து தட்டை புழு, லிவர் ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுவாங்க, which is called platyhelminthes. இந்த platyhelminthesல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உறுப்புகள் வந்து காணப்படும். ஸோ அந்த உறுப்புகளினுடைய வளர்ச்சி எங்கே தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு அளவிலான கட்டமைப்புல ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்ல தான் தொடங்குது. நெக்ஸ்ட் லெட் அஸ் see now we came to organ system level of organizations. உறுப்பு மண்டல அளவிலான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. Here many organs are combined together form one system. Are you know? Okay. So this is a digestive system. அதாவது உணவு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த உணவு மண்டலத்துல பாருங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. உணவு குழல் இருக்கு, இரைப்பை இருக்கு, அதே மாதிரி சிறுகுடல் இருக்கு, பெருங்குடல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, கணையம் இருக்கு, ரைட்டா? அப்போ தீஸ் ஆர் ஆர்கன்ஸ்.
Small intestine is one organ, large intestine is one organ, stomach is one organ, liver is one organ, esophagus is one organ. All the organs are combined together form one organ system. எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது. இந்த உறுப்பு மண்டலம் அப்படிங்கிறது எதில் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் மொலஸ்கா அண்ட் கார்டிட்டா, அதாவது மெல்லுடலிகள்ல இருந்து தொடங்கி நம்ம வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு வந்து காணப்படுது. ரைட்டா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? செல்லுலார் லெவல் பார்த்தோம். ஒரு செல் ஒரு பணியை செய்யுதுன்னு பார்த்தோம். A single cell can perform all the functional activities. The many cells combined together form a tissue level. So that is tissue level of organization. திசு அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம். Then many tissues combined together form an organ. That is called organ level of organization. உறுப்பு அளவிலான கட்டமைப்பு, பல திசுக்கள் சேர்ந்து உறுப்பு உருவாக்கப்படுது. அடுத்து உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்புல பார்த்தீங்க அப்படின்னா பல உறுப்புகள் சேர்ந்து ஒரு உறுப்பு மண்டலம் உருவாக்கப்படுது. That is organ system level, which means that many organs are combined together form a particular system. So these are called it as level of organizations. Next, let us see another important basis of classification is diploplastic and triploplastics organizations. This is another important part of or another basis of classifications. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வகைப்பாட்டில் அடுத்த ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈரடுக்கு மற்றும் மூவடுக்கு கட்டமைப்பு. Simply we take it as one organisms. ஏதோ ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிறோம். We can take it as the embryonic structure of particular organisms. அதாவது ஒரு உயிரினத்தினுடைய அந்த கரு வளர்ச்சி. அந்த கரு வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில அடுக்குகள் காணப்படும். Some layers are present in the embryo. These are called embryonic layers. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா embryonic layers அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. For example, here look at the picture. படத்தை பாருங்க. இதில் வந்து ரெண்டே அடுக்கு தான் இருக்கும். வெளி அடுக்குக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்டோடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள் அடுக்குக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்டோடம் அப்படின்னு சொல்லுவாங்க. There are 2 layers are present. இந்த 2 அடுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா, அதாவது புறப்படை அதுக்கப்புறம் அகப்படை, இந்த 2 அடுக்கு மட்டும் இருந்து நடுவில் வந்து மீசோகிலியா அப்படிங்கிற ஒரு ஒட்டும் பசை போன்ற பொருள் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு டிப்ளோபிளாஸ்டிக். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் அல்லது ஈரடுக்கு உடைய உயிரினங்கள். இது எந்த உயிரினத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகைன் த சீலன்ட்ரேட்ஸ், குழி உடலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நிடேரியா, டீனோஃபோரா, இது எல்லாமே குழி உடலிகள். இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரடுக்கு தான் காணப்படும். அவுட்டர் எக்டோடம், இன்னர் எண்டோடம். எக்டோடம் அப்படின்னா புறப்படை, எண்டோடம் அப்படின்னா அகப்படை. இது ரெண்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இருக்கும், அதுக்கு பேர் தான் மீசோகிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 அடுக்குகளையும் இணைப்பதற்காக. இன் சம் கேசஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா the body wall or the embryonic layers consist of 3 layers: ectodon, endodon, in between mesoderm. அதாவது புறப்படை, அகப்படை, நடுப்படை அப்படிங்கிற 3 அடுக்குகள் காணப்படும். அவ்வாறு 3 அடுக்குகள் இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம என்ன சொல்றோம்? டிப்ளோபிளாஸ்டிக் அல்லது மூவடுக்கு உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. Where the triploplastic or where the 3 layers are found அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உயிரினங்கள்ல இது காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மிந்தஸ் டு கார்டிட்ஸ், அதாவது தட்டை புழுக்கள்ல இருந்து முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அடுக்கு காணப்படுது.
ரைட்டா? இது கேட்பாங்க, கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ரிப்ளோபிளாஸ்டிக், அதாவது ஈரடுக்கு மற்றும் மூவடுக்கு உயிரினங்களை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினத்தினுடைய அந்த உடற்சுவர் அல்லது அந்த கரு அடுக்கானது 2 அடுக்குகள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஈரடுக்கு விலங்குகள், 3 அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா மூவடுக்கு விலங்குகள். என்னென்ன அடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புறப்படையும் அகப்படை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஈரடுக்கு விலங்கு, புறப்படை அகப்படை இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுப்படை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், மூவடுக்கு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரைட்டா? டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட்டா? ஓகே, குட். அடுத்து நெக்ஸ்ட் லெட் அஸ் see the patterns of symmetry. தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமச்சீர் அமைப்பு முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அனதர் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உயிரினத்தை வகைப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை கட்டமைப்பு அல்லது அடிப்படை பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தீஸ் ஆர் த பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் டு கிளாசிஃபை த பர்டிகுலர் அனிமல். ஒரு விலங்கை வந்து வகைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உயிரினத்திற்கு ஒரு அச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. அச்சு இப்போ நீங்கள் அந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னாவே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பூச்சி இருக்குது அப்படின்னா இந்த பூச்சியினுடைய அச்சு பகுதி, மையப்பகுதி. இப்போ இந்த நண்டு இருக்குது கிராஃப், அதோட மையப்பகுதி. ரைட்டா? இப்போ இதெல்லாம் அச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த உயிரினத்தினுடைய அச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல we can bisect the organisms. வெற்றோம், அந்த உயிரினத்தை வந்து வெற்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. we can divide, we can cut the animals. அந்த அனிமலை வந்து we can cut the animals along the central axis. அந்த மைய அச்சின் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரேடியஸ், அதாவது ஒரு ஆரத்தில் மட்டும் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர சமச்சீர் ஆர் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த எனி பிளான் passing through the central axis which divides the body into two identical halves. ரைட்டா? ஏதாவது ஒரு வகையில் தான் நம்ம கட் பண்ண முடியும். அப்படி கட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு ரேடியல் சிமெட்ரி, ஒரு அச்சின் வழியாக. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரேடியஸ் இருக்குது. 2 ரேடியஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பை ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரார சமச்சீர் இல்லையா? ஹோம் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சீப்பு ஜெல்லின்னு சொல்லக்கூடியது. அந்த சீப்பு ஜெல்லி மீனில் இந்த ஈரார சமச்சீர் காணப்படும். 5 ஆர சமச்சீர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆரப்பகுதியில் நம்ம அந்த விலங்கை கட் பண்ணலாம். we can get பெண்டாமிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்டு பெண்டாமிரஸ். பெண்டானா 5, பெண்டாமிரஸ் சிமெட்ரி அல்லது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா 5 ஆர சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர சமச்சீர். சரியா? ஸோ ஆர சமச்சீர் அப்படின்னா என்னன்னா we can cut the organism in particular radius. ஒரு ஆரத்தின் வழியாக நம்ம கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணும்போது 2 ஆரத்தில் நம்ம சில விலங்கினங்களை கட் பண்ணலாம், சில விலங்கினங்களை 5 ஆரங்களில் we can 2 ஆரம் அப்படின்னா தட் இஸ் பை ரேடியல். பைனா 2, ரேடியல்னா ஆரம் இல்லையா? ரேடியஸ், யூ நோ, ரைட். சம்டைம்ஸ் we can cut the organisms two equal halves. 2 சமமான பகுதியாக ஒரு அச்சின் வழியாக நம்ம ஆர்கனிசமை பிரிக்க முடியும். We can cut the organism in the particular axis by means of 2 halves, 2 equal halves, 2 equal halves. That is called bilateral symmetry அல்லது இருபக்க சமச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இருபக்க சமச்சீர். ரைட்டா? அதாவது என்ன சொல்கிறோம், we can bisect or we can divide. ஒரு ஆர்கனிசமை வந்து வெட்டுறோம். இப்போ இந்த பூச்சி இருக்குது, இந்த பூச்சியை வெட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் சமமான பகுதி இருக்கும், இங்கிட்டும் சமமான பகுதி இருக்கும்.
இப்போ இந்த நண்டை வெட்டுறோம் பாருங்க, இங்கிட்டும் சமமான பகுதி இருக்கும், இங்கிட்டும் சமமான பகுதி. அப்படி சமமான பகுதி கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இருபக்க சமச்சீர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ த பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது வி கேன் கிளாசிஃபை ரேடியல் சிமெட்ரி, பயலாட்ரல் சிமெட்ரி. சமச்சீர் அமைப்பு முறைகள் 2 வழிகளில் இருக்கு. ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க ஆர்எஸ் சமச்சீர், இன்னொன்று வந்து இருபக்க சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சம் கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கடற்பஞ்சுன்னு ஒரு ஆர்கனிசம் இருக்கு. அதை எங்கேயும் கட் பண்ண முடியாது, எந்த ஆக்சிஸ்லையும் அதை வெட்ட முடியாது. வி கான் டிவைட். ஸோ தீஸ் ஆர் கால்ட் இட் அஸ் ஏசிமெட்ரிக்கல். அப்படின்னா என்னன்னா சமச்சீரற்ற தன்மையுடைய உயிரினங்கள் அப்படின்னு சொல்றோம். கடற்பஞ்சு அப்படிங்கிறது சமச்சீரற்ற தன்மையுடைய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, குட். Next we are going to discuss the coelom of the organisms. The coelom is nothing but a body cavity. coelom அப்படினாவே உடற்குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த உடற்குழி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உடற்குழி அப்படிங்கிறது அகப்படைக்கும் இந்த நடுப்படைக்கும் இடையில இருக்கக்கூடியதான் உடற்குழி அப்படின்னு சொல்றோம். அகப்படைக்கும் நடுப்படைக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் உடற்குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? ஆக்சுவலி த பாடி கேவிட்டி விச் இஸ் லைன்ட் பை மீசோடம் இல்லையா? அதாவது மீசோடம் அப்படின்னா நடுப்படை, அந்த உடற்குழியை சுத்தி நடுப்படை வந்து இருக்கும். இப்போ இந்த உடற்குழியினுடைய தன்மையின் அடிப்படையில் பேசிஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் பாடி கேவிட்டி, அது என்ன நேச்சர்? இப்போ இன் சம் ஆர்கனிசம்ஸ் த பாடி கேவிட்டி லைன்ட் வித் எபிதீலியல் செல்ஸ். அதாவது சில உயிரினங்களினுடைய அந்த உடற்குழியை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எபிதீலிய செல்கள் இருக்கும். அந்த எபிதீலியல் செல்கள் இருந்துச்சுன்னா தீஸ் ஆர் கால்ட் இட் அஸ் யூசீலோமேட்ஸ் ஆர் சீலோமேட்ஸ். அப்படின்னா என்னன்னா உண்மையான உடற்குழி அப்படின்னு அர்த்தம், அல்லது உடற்குழி உடையவை. எபிதீலியல் செல்கள் வந்து அந்த மீசோடம் சொல்றோம் இல்லையா, அந்த மீசோடம் இதில் அந்த எபிதீலியல் செல்கள் வந்து பரவி காணப்பட்டுச்சு அப்படின்னா தீஸ் ஆர் கால்ட் இட் அஸ் என்ன சொல்லுவாங்க ட்ரூ சீலோம் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையான உடற்குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா உண்மையான இந்த அமைப்பு வந்து உண்மையான உடற்குழியை உடையது. இன் சம் கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செல்கள் வந்து காணப்படாது, எபிதீலியல் செல்கள் இருக்காது, இங்க மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்னா ஃபில்டு வித் மீசன்கைம் செல்ஸ். அதாவது மீசன்கைம் அப்படின்னு ஒரு செல் இருக்கு, அந்த செல்லு ஃபுல்லாக சுற்றி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா விச் லுக்ஸ் லைக் அ பாடி கேவிட்டி, இட்ஸ் நாட் அ ட்ரூ பாடி கேவிட்டி. இது வந்து ஒரு உடற்குழி மாதிரி இருக்கும், ஆனால் உடற்குழி இல்லை. அப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா தீஸ் ஆர் கால்ட் இட் அஸ் சூடோசீலோமேட்ஸ். சூடோ அப்படின்னா என்ன? சூடோ அப்படின்னாவே ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம், சீலோமேட்ஸ்னாவே பாடி கேவிட்டி, ஃபால்ஸ் பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. போலி உடற்குழி, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலி உடற்குழி உடைய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுல இருக்கு அப்படின்னா உருளை புழுக்கள், நீங்க சொல்லுவாங்க நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க, நம்ம வயிற்றுக்குள்ள எல்லாம் இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த உருளை புழுக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூடோ சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது போலி உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சம் கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஹேவிட்டி. என்ன இருக்காதுன்னா அந்த இடத்துல எந்த விதமான ஹேவிட்டியுமே இருக்காது. இப்படி ஹேவிட்டியே இல்லை அப்படின்னா, உடற்குழியே இல்லை அப்படின்னா these are called it as acoelomates. acoelomate means what? There is no body cavity. அதாவது உடற்குழி அற்ற விலங்குகள். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டினா தட்டை, ஹெல்மின்த்னா வார்ம். தட்டை புழுக்கள், தட்டை புழுக்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடற்குழி அற்றவையாக காணப்படும்.
இப்போ where the coelom is formed, the coelom normally formed from the mesoderm, அதாவது மைய அடுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நடு அடுக்குல இருந்து தான் இந்த உடற்குழி வந்து உருவாகும். இப்போ இந்த மைய அடுக்கு வந்து எபிதீலியல் செல்கள் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உண்மையான உடற்குழி. எபிதீலியல் செல்கள் இல்லாம அங்க வந்து மீசன்கைம் filled with mesenchyme செல்ஸ்னா that is called false body cavity or pseudo coelomates ன்னு சொல்றோம். போலி உடற்குழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்த மீசோடம்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளவுபட்டு சின்ன சின்ன பை போன்ற அமைப்புகளாக வரக்கூடியதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சைசோசிலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைசோசிலோமேட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வாட் இஸ் சைசோசிலோமேட்ஸ்னா the coelom is formed by splitting from the mesoderms. ஸ்பிளிட்டிங்னா என்ன பண்றது, உடையிறது. அப்படி உடைஞ்சு பிரியறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மீசோடம் பாருங்க, இங்க இந்த நடுப்படை வந்து என்ன ஆகுது, சின்ன சின்னதா பிரிஞ்சு அப்படியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சைசோசிலோமேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எண்டிரோசிலோமேட்ஸ்னு another one. The endocoelomate which is formed by எண்டிரான். எண்டிரான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடல் அப்படின்னு சொல்றது. அந்த குடலும் இந்த நடுப்படையும் ரெண்டு சேர்றதுனால என்ன வருது, மூலக்குடல்னு சொல்லுவாங்க. மூலக்குடலும் இந்த நடுப்பகுதி நடுப்படை அடுக்கும் சேர்வதனால உருவாகக்கூடிய அதுக்கு பேர் தான் என்னது, எண்டிரோசிலமேட்ஸ். ஸோ எண்டிரோசிலமேட் இஸ் formed by the fusion of what is called intestine as well as mesoderm. இல்லையா? ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க சைசோசிலமேட்டுகள் எண்டிரோசிலமேட்டுகள். சைசோசிலமேட்டுகள்லாம் நடுப்படை அடுக்குலேருந்து பிளவு பெற்று வரக்கூடியதுக்கு பேர் சைசோசிலமேட்டுகள். மூலக்குடலும் நடுப்படை அடுக்கும் இணைஞ்சு உருவாக்கக்கூடியது எண்டிரோசிலமேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் கால் இட் அஸ் சீலோம். சீலோம் அப்படின்னாவே சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கணும், உடற்குழி. நம்ம உடம்புக்குள்ள குழிவான ஒரு பகுதி இருக்கும். எல்லா உயிரினங்களையுமே இந்த உடற்குழி இருக்கும். அது போலி உடற்குழியாக இருக்கலாம், அல்லது உண்மையான உடற்குழியாக இருக்கலாம், அல்லது உடற்குழியற்ற உயிரினங்களாக இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see the segmentation and notochord. கண்டமாக்கம் மற்றும் முதுகுநான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டமாக்கம் மற்றும் முதுகுநான். செக்மெண்டேஷன்னா என்ன? வாட் இஸ் செக்மெண்டேஷன்? செக்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட், இப்போ நீங்க படத்துல பார்க்குறது வந்து மண்புழு, எர்த்வாம். எர்த்வாமோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி இஸ் டிவிசிபிள் இன்டு மேக்ஸிமம் 200 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு மண்புழுவில் 200 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் அந்த மண்புழு இருக்கும். அப்போ இந்த 200 செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியேயும் தெரியும், உள்ளேயும் தெரியும். The segment is visible externally as well as internally. In each segments the organs are arranged. ஒவ்வொரு கண்டத்திலையும் என்ன இருக்கும் அப்படின்னா உறுப்புகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். This kind of segmentation is called metameric segmentations. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலி the body segment is divided internally as well as externally. சில in some casesல மெட்டாமெரிசம் இஸ் நாட் தேர். வெளியில் மட்டும்தான் செக்மெண்ட் தெரியும். இப்போ கரப்பான்பூச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரப்பான்பூச்சியினுடைய வெளிப்பகுதி, இப்போ தலை, அதுக்கப்புறம் மார்பு பகுதி, அதுக்கப்புறம் வயிற்று பகுதி, இங்கே மட்டும்தான் செக்மெண்ட்ஸ் வெளியில் தான் தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே பிளைனாக தான் இருக்கும், செக்மெண்ட்டாக தெரியாது. அது வந்து மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன்ஸ் இல்லை. இந்த மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது, மெட்டாமெரிக் கண்டமாக்கம் அப்படிங்கிறது எதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்புழுவில், எர்த்வாமில் மட்டும்தான் இருக்கு. Then another important characteristic features is notochord. So the notochord அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதுகு நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதுகு நான் தான் லேட்ரான் மாடிஃபைடு இன்டு முதுகெலும்பு தொடராக, அதாவது
வெர்டெப்ரல் காலம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட முதுகு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தலையிலேருந்து அந்த வால் எலும்புன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் ஒரு அமைப்பு இருக்கும். முதுகெலும்பு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டெப்ரல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்டெப்ரல் காலம் அதுதான் கரு வளர்ச்சியின் போது தட் இஸ் கால்டு நோட்டோகார்டு, முதுகு நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டுன்னா என்ன சொல்லுவாங்க, கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நான் கார்டேட்ஸ் ஆர் இன்வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதுகு நாணற்ற உயிரினங்கள். ரைட்டா? ஸோ இது 2 ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கண்டமாக்கம் முதுகு நான் அப்படிங்கிறதும் another basis of classifications. So next let us see the classification of kingdom Animalia. இப்போ இந்த விலங்குலகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு? இப்போ நம்ம முன்னாடியே படிச்சோம் அந்த பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸில். ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று படித்தோம். அதாவது கட்டமைப்பு நிலைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று படித்தோம். அதில் செல்லுலார் லெவல் அப்படின்னு ஒன்று படித்தோம். அதுக்கப்புறம் டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம். செல்லுலார்னா செல் சார்ந்த கட்டமைப்பு எதில் காணப்படுது அதை ஒரு தொகுதியாக பிரிக்கிறாங்க. அந்த தொகுதிக்கு பேர் தான் போரிஃபெரா அல்லது துளை உடலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வந்து கடற்பஞ்சு அப்படிங்கிற ஒரு உயிரினம் எது கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போரிஃபெரா கீழே வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் அல்லது ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவலை 2ஆக பிரிக்கிறாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, சிமெட்ரி அப்படின்னு சொன்னோம், அல்லது சமச்சீர் அமைப்பு முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமச்சீர் அமைப்பு முறையில் சம்மார் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியல் சிமெட்ரி, ரேடியேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியல் சிமெட்ரினா ரேடியேட்டா, பயலாட்ரல் சிமெட்ரினா பைலாட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருபக்க சமச்சீர் அமைப்பு கொண்ட உயிரினங்கள். இப்போ இந்த ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 2 தொகுதி பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சீலன்ட்ரேட்டா ஆர் நிடேரியான்னு சொல்லுவாங்க, குழி உடலிகள் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டீனோஃபோரா. இந்த டீனோஃபோரா அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு தொகுதி. ரைட்டா? ஸோ இந்த 2 தொகுதியுமே ஆர சமச்சீர் கொண்டது. ஏதாவது ஒரு ரேடியஸ், ஒரு ஆரத்தில் தான் அந்த விலங்கை வந்து கட் பண்ண முடியும். ஸோ வி கேன் கட் த ஆர்கனிசம் இன் பர்டிகுலர் ரேடியஸ். ஸோ தட் இஸ் கால்டு ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயலாட்ரல் சிமெட்ரியை 3 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா பேஸ்ட் ஆன் த பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம படித்தோம் இல்லையா, ட்ரூ பாடி கேவிட்டி சீலோமேட்ஸ், அதாவது உண்மையான உடற்குழி உடையவை. ஃபால்ஸ் பாடி கேவிட்டி சூடோசிலோமேட்ஸ், போலி உடற்குழி உடையவை. தென் தேர் இஸ் நோ பாடி கேவிட்டி, தட் இஸ் உடற்குழி அற்றவை. ஸோ இந்த உடற்குழி அற்றவையில் தான் என்ன வருது, ஒரு தொகுதி பிளாட்டிகல் மிண்டஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கல்லீரல் புழு, நாடா புழு, இது எல்லாமே வந்து இந்த தட்டை புழுக்களில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கல் மிண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உருளை புழுக்கள். நம்ம சொன்னோம் இல்லையா அஸ்காரிஸ், நாக்குப்பூச்சின்னு சொல்லி நம்மளோட வயிற்றுக்குள்ளே இருக்கும், அஸ்காரிஸ் லோம்ப்ரிகாய்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சூடோசிலமேட்ஸில் வரக்கூடியது. அடுத்து வந்து உண்மையான உடற்குழி அப்படின்னு சொல்லும் பொழுது சீலோமேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன பிரிக்கிறாங்க, அனலிடா வலைதசை புழுக்கள், ஆர்த்ரோபோடா கணுக்காலிகள், மொலஸ்கா மெல்லுடலிகள், எக்கினோடெர்மேட்டா முத்தோலிகள், கெமிகாடைட்டா அரை நாணிகள், தென் கார்டேட்டா முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வலைதசை புழுக்கள் அப்படின்னா மண்புழு, அனலிடாவுக்கு எடுத்துக்காட்டு வந்து எர்த்வார்ம், ஆர்த்ரோபோடா கணுக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பூச்சி, அதுக்கு இன்செக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க சினைல், மொலஸ்கன்ஸ்க்கு இது சினைல் நத்தை. முட்டோலிகள் அப்படிங்கிறது எக்கினோடெர்மேட்டாவுக்கு நட்சத்திர மீன். அதே மாதிரி அரை நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கெமிகாடேட்டாவுக்கு பல்னோ கிளாசஸ் அப்படின்னு ஒரு உயிரினம் இருக்குது. கார்டேட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது எகைன் இந்த கார்டேட்டா கிளாசிஃபைடு இன்டு மினி சப் ஃபைலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, துணை தொகுதி வகுப்பு கிளாஸஸாக நிறையா பிரியும். மீன்கள் ஃபிஷ்ஷஸ், இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் ஊர்வன, ஏவ்ஸ் பரப்பன, அதுக்கப்புறம் மேமல்ஸ் பாலூட்டிகள். இந்த மாதிரி இந்த அனிமல்
கிங்டமோட கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது படம் மட்டும் வரைகிற மாதிரி இருக்கும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், வரைஞ்சிடலாம். புரியுதா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the assignment questions. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோவை நல்லா பார்த்துட்டு, தரவாக பார்த்துட்டு, எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடியோ பார்க்கும் பொழுது பக்கத்தில் புக்கு நோட்டு வச்சுக்கணும். சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை குறிச்சிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணி பேப்பரை பத்திரமா வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், வாட் இஸ் கால்டு டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்? ஈரடுக்கு மற்றும் மூவடுக்கு விலங்குகள் என்று என்ன அழைக்கப்படுகிறது? அடுத்து, டிஃப்ரென்சியேட் சைசோசீலோம் வித் என்டிரோசீலோம். அதாவது பிளவு உடற்குழி உணவு பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக. அடுத்து, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் பாடி கேவிட்டி அண்ட் சிமெட்ரி பிரசன்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது மனுஷனில் என்ன வகையான உடற்குழி இருக்குது, என்ன வகையான சமச்சீர் தன்மை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மனுஷனில் நம்ம முன்னாடி படிச்சிடும், உடற்குழின்னா என்னென்னு படித்தோம், சமச்சீர்னா என்னென்னு படித்தோம். அதில் மனுஷனில் என்ன மாதிரியான உடற்குழி இருக்கும், என்ன மாதிரியான சமச்சீர் வகை இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து, கமெண்ட் அப்பான் த பாடி லேயர்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிளாட்டிகல் மெம்பர்ஸ். தட்டை புழுக்களில் காணப்படக்கூடிய உடல் அடுக்குகள் மற்றும் அமைப்பின் நிலைகள் குறித்து உங்களோட கருத்தை தெரிவிக்கணும். ஸோ தீஸ் ஆர் த அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம படித்த விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.